ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம மட்டும் கிடையாது. சோசியல் மீடியாவ தொறந்தாலே இன்னைக்கு இவரோட நியூஸ் தான் ரொம்ப அதிகமா வைரல் ஆக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாதம்பட்டி ரங்கராஜ் பத்தி தான் நம்ம பேச போறோம். ஸோ இதுக்கப்புறம் அவரை பத்தி பேச என்ன இருக்கு? எல்லாருமே அதான பேசிட்டு இருக்காங்க. முதல் கல்யாணம், இரண்டாவது கல்யாணம், இரண்டாவது மனைவி கர்ப்பம், அதுக்கப்புறம் கோர்ட்டு, கேஸு, பிரிவு இதுதானே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தானே கண்டிப்பா கேட்குறீங்க. அப்படி கிடையாது. ஸோ இன்னைக்கு நாம மாதம்பட்டி ரங்கராஜை பத்தி தான் பேச போறோம். அவரோட முதல் கல்யாணத்தை பத்தியோ இரண்டாவது கல்யாணத்தை பத்தியோ கிடையாது. அவருக்குன்னு பிடிச்சமான ஒரு சில விஷயங்கள்ல அவர் ரொம்பவே லைக் பண்ணி பண்ணுவாரு. பட் எல்லாமே நமக்கு லைஃப்ல பிடிச்சதை தான் நம்ம பண்ணுவோம். இப்ப அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இவரோட வளர்ச்சியில இது ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல விளையாடுறதுக்கு பொம்மை கார் கூட வாங்குற அளவுக்கு அவங்க வீட்டுல காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. கடைக்கு வெளியில ஏதாவது கூட்டிட்டு போயிட்டு வாங்கி தராங்க, யாராவது ஏதாவது வாங்கி தந்தாங்க அப்படின்னா கூட இவர் கேட்கக்கூடிய ஒரே விஷயம் கார் வேணும் அப்படின்னு தான் கேட்பாராம். ஸோ பொம்மையில கூட கார் வேணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாராம். ஸ்கூல் படிக்கும் போதே நிறைய பேர் கார்ல வர்றது போறதெல்லாம் பாக்குறப்போ கண்டிப்பா இதே மாதிரி ஒரு நாள் நம்மளும் சொந்தமா கார் வாங்கி அதுல போகணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அந்த கனவு தான் இப்போ நிறைவேறி இருக்கு. ஸோ ஒரு நார்மல் சமையல் வேலையிலிருந்து அப்பாவுடைய அந்த உதவியால அப்பாவோட பிஸ்னஸை இவர் எடுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்லையே ஃபேமஸ் ஆயிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு வெளிநாட்டில் நடக்கக்கூடிய நிறைய தமிழர்களுடைய கல்யாணத்துக்கு கூட மாதம்பட்டி ரங்கராஜ் சமையல் அப்படின்றது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னே சொல்லப்படுது. ஏன்னா இவர் வேர்ல்டு வைடு போயிட்டு குக் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட சமையலுக்கு வெளிநாட்டில் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதை தவிர்த்து தன்னோட சொந்த முயற்சியாலையும் கடின உழைப்பாலையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு A to Z தமிழ்நாடு ஃபுல்லா இவர் பேரையும் இவரோட சமையல் ருசியும் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்திருக்காரு அப்படின்னா முழுக்க முழுக்க உழைப்பு ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவரோட பர்சனல் எப்படி இருந்தாலும் ஒரு மனிதன் வாழ்க்கையில ஒரு லட்சியத்தை ஒரு குறிக்கோளை வச்சு எந்த அளவுக்கு முன்னேறணும்னு நம்ம நினைக்கிறோமோ, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எண்ணம் போல்தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நாம ஆவோம் அப்படின்னு நாம நம்பணும். ஸோ அந்த நம்பிக்கை தான் நம்மளை அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதே மாதிரி அவரும் நினைச்சிருக்காரு, ஒரு நாள் நானும் பெரிய ஆளா வருவேன், ஒரு நாள் நானும் இந்த மாதிரி பெரிய பெரிய கார்கள்ல போவேன் அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஸோ கடைக்கு போயிட்டு ஒரு பொம்மை கார் கூட வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு. யாராவது ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டா கூட எனக்கு கார் வேணும் விளையாட அப்படின்னு தான் கேட்டிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட மாதம்பட்டி ரங்கராஜ் அவருக்கு பிடிச்சமான கார்கள் எல்லாம் வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் வாங்கின காரை பத்தி சொல்லணும் அப்படின்னா டாடா இண்டிகா, அந்த காரை தான் அவர் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த காரையே அவர் ஒரு பெரிய லக்ஸரி காரா நினைச்சு அவ்வளோ அளவுக்கு அதுல டிராவல் பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் அந்த காரை எதுவுமே பண்ணக்கூடாது, அதுல நான் யூஸ் பண்ணலனாலும் அது அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வீட்டுல அவ்வளோ பத்திரமா பொக்கிஷமா அவர் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ பர்சனல் லைஃப் அப்படின்றது அவர் எப்படி வேணாலும் இருக்கலாம். அவரை பத்தி நிறைய நெகட்டிவிட்டி வரலாம், நிறைய கான்ட்ரவர்சி வரலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவரு உழைப்புல நிறைய கஷ்டப்பட்டு முன்னேற்றம் அடைஞ்சிருக்காரு. அதோட ஒரு சக்சஸா தான் தனக்கு பிடிச்சமான இந்த மாதிரி கார் கலெக்ஷனை அவர் ரொம்ப அதிகமா விரும்ப ஆரம்பிச்சாரு. பிடிச்சமான கார்கள் எல்லாத்தையும் வாங்கி வீட்டுல அடுக்கணும். நம்ம பொம்மை கார்களை வாங்கி ஷோகேஸ்ல அழகா ஷோ பண்ணியிருப்போம். அவரு ரியலாவே பாத்தீங்கன்னா விதவிதமான கார்களை வாங்கி அவரோட பார்க்கிங்ல சூப்பரா ஷோ பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அதுல அவர் இப்ப என்னென்ன கார் எல்லாம் ரீசெண்டா பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி அவருடைய முதல் கார் டாடா இண்டிகோ. அதுக்கப்புறம் கொஞ்சம் வசதி வந்ததுக்கு அப்புறம், கொஞ்சம் வருமானம் வந்ததுக்கு அப்புறமா அவர் வாங்கின காரு ஃபோர்ட் என்டீவர். ஸோ அதுக்கப்புறம் ஜாகுவார் XF, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா BMW X3 வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லப்படக்கூடிய கார் போர்ஷ் மெக்கன் வச்சிருக்காரு. ஸோ அது வாங்கினது மட்டும் இல்லாம ரீசெண்டா ரேஞ்ச் ரோவர் ஆட்டோ பயோகிராஃபி அப்படிங்கிற ஒரு காஸ்ட்லியான லக்ஸரியான காரை வாங்கியிருக்காரு. இந்த காருடைய விலை ஆரம்ப விலையே பாத்தீங்கன்னா 3,65,00,000 அப்படின்னு சொல்லப்படுது. பட் இவர் வாங்கியிருக்கிறது பாத்தீங்கன்னா ரேஞ்ச் ரோவர் ஆட்டோ பயோகிராஃபி. அதுல இன்னும் பயங்கரமான ஒரு லக்ஸரி இருக்கும். இப்ப சொல்றாங்கல்ல ரோல்ஸ் ராய்ஸ், ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு லக்ஸரிஸ் தான் இதுலயும் இருக்கும். ஸோ இவர் வச்சிருக்க கார்ல இதுதான் விலை உயர்ந்த கார். இதுதான் இப்ப ரீசெண்டா பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு. இப்ப எல்லாருமே ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, முதல் மனைவி இருக்காங்க, பட் அவங்களை விவாகரத்து பண்ணாமலே இரண்டாவது திருமணம் ரங்கராஜ் பண்ணிருக்காரு. அதுதான் பெரிய தப்பு. சோ அவங்க ஒரு 6 மாதம் கர்ப்பமாவும் இருக்காங்க. இப்போ அந்த குழந்தை வேணா நீ மட்டும் வா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றதா நிறைய செய்திகள் மீடியாக்கள்ல வந்துகிட்டு இருக்கு. எது உண்மை எது பொய் அப்படின்றது அவரா வாயை திறந்து ஓப்பனா சொன்னாதான் தெரியும், இல்லைன்னா அவங்க முதல் மனைவி ஓப்பனா சொன்னாதான் தெரியும். பட் அவங்க 2 பேருமே சைலண்டா இருக்காங்க. மூணாவதா வந்த ஒரு நபர் தான் இந்த
விஷயம் எல்லாத்தையும் வெளியிட்டு இருக்காங்க. அவரோட வீடியோஸா இருக்கட்டும், அவர் பேசின ஆடியோஸ், அவரோட போட்டோஸ் எல்லாத்தையும் வெளியிட்டு அவரை எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. உண்மையா ஒருத்தவங்க லவ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வந்து அவரை அசிங்கவே படுத்த மாட்டாங்க. பட் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்குள்ள என்ன நடக்குது பர்சனல் அப்படின்றது அது அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஸோ தெரியாத விஷயத்தை எதையும் நாம வந்து எடுத்து பேசி ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றதுல எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஆல்ரெடி எல்லாமே நெகட்டிவா தான் போயிட்டு இருக்கு. இதுல நாமளும் நெகட்டிவிட்டி பேசுறது, கான்ட்ரவர்சி பேசுறது எதுக்கு? ஸோ அவங்களோட பர்சனல் லைஃப் எப்படி இருந்தாலும் அவருக்கு கார் கலெக்ஷன் அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவரு சம்பாதிக்கிற பணத்துல அவருக்கு பிடிச்சமான காரெல்லாம் அப்படியே வாங்கி லைனா அடுக்கி வச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ ரங்கராஜோட இந்த கார் கலெக்ஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பர்சனல் எப்படி இருந்தாலும் அவரோட சமையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்களும் மறக்காம எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.